அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு பாடத்திலிருந்து மிக முக்கிய 25 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். இது நீங்க ஒரு தேர்வு போல எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசியா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான விடை நம்ம உடனே பார்த்துடலாம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர், ஆப்ஷன் சி ஆளுநர், ஆப்ஷன் டி முதலமைச்சர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். இரண்டாவது வினா, இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கம் என்ன? இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ தேசிய பாதுகாப்பு, ஆப்ஷன் பி தேசிய ஒற்றுமை, ஆப்ஷன் சி அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல், ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். மூன்றாவது வினா, ராணுவ தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 15, ஆப்ஷன் பி பிப்ரவரி 1, ஆப்ஷன் சி மார்ச் 10, ஆப்ஷன் டி அக்டோபர் 7. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜனவரி 15 தான் இந்திய ராணுவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நாலாவதுனா, பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி சபாநாயகர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிரதமர். ஐந்தாவது நான் பொறுத்துக்க, இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு பொறுமையா நீங்க விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இப்ப நம்ம இதற்கான விடையை நம்ம பார்த்துடலாம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இது என்ன? காங்கிரஸ். அங்குள்ள நாடாளுமன்ற அமைப்பின் பெயர் தான் இதெல்லாம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், காங்கிரஸ், நார்வே, ஸ்டார்டிங், அடுத்தது டென்மார்க், போக்டிங், ஜெர்மனி, பன்டெஸ்டாக், ஜப்பான், டயட். ஆறாவதுனா, கீழ்கண்ட எந்த இரு நாடுகள் ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணமாகும்? கீழ்கண்ட எந்த இரு நாடுகள் ஒற்றை ஆட்சிக்கான உதாரணமாகும்? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ரஷ்யா, ஆப்ஷன் பி பிரான்ஸ் பிரேசில், ஆப்ஷன் சி இங்கிலாந்து பிரான்ஸ், ஆப்ஷன் டி ஜப்பான் சுவிட்சர்லாந்து. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இங்கிலாந்து பிரான்ஸ் தான் ஒற்றை ஆட்சி முறைக்கான எடுத்துக்காட்டு. ஏழாவதுனா, பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1 அமைச்சரவை அரசாங்கம், 2 வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி, 3 பொறுப்பு அரசாங்கம், 4 மேற்கூறிய அனைத்தும். இதுக்கான சரியான பதில் நம்ம பார்த்துடலாம். ஆப்ஷன் பி மேற்கூறிய அனைத்தும் தான் இதுக்கு சரியான பதில். பாராளுமன்ற ஆட்சி முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அமைச்சரவை அரசாங்கம், வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி, பொறுப்பு அரசாங்கம். அடுத்து எட்டாவதுனா, அசாம் ரைபிள் எதன் கீழ் செயல்படுகிறது? அசாம் ரைபிள் எதன் கீழ் செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு அமைச்சகம், ஆப்ஷன் பி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ஆப்ஷன் சி திட்ட மேலாண்மை நிறுவனம், ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சகம். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சகம். அசாம் ரைபிள் எதன் கீழ் செயல்படுகிறதுன்னு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. ஒன்பதாவதுனா, இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு? இந்திய கடலோர காவல்படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1976, ஆப்ஷன் பி 1977, ஆப்ஷன் சி 1978, ஆப்ஷன் டி 1979. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1978 தான் இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு. அடுத்து 10வதுனா, அசாம் ரைபிள் அசாம் பகுதியில் எந்த ஆண்டு பிரிட்டிஷரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1830, ஆப்ஷன் பி 1840, ஆப்ஷன் சி 1835, ஆப்ஷன் டி 1845. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1835. அசாம் ரைபிள் அசாம் பகுதியில் 1835ஆம் ஆண்டு பிரிட்டிஷரால் உருவாக்கப்பட்டது. 11வதுனா, அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி அம்பேத்கர், ஆப்ஷன் சி வி.கே. கிருஷ்ணமேனன், ஆப்ஷன் டி ராஜாஜி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வி.கே. கிருஷ்ணமேனன் என்பவரால் தான் அணிசேராமை என்ற சொல் உருவாக்கப்பட்டது. 12வது வினா, பின்வரும் கூட்டுகளில் சரியானதை தேர்க. ஃபர்ஸ்ட் 1
இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. 2. கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. 3. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. இதற்கான சரியான பதில் நம்ம பார்த்துக்கலாம். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 13வது உச்ச நீதிமன்றம் முதலாக டேஸில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ கல்கத்தா, ஆப்ஷன் பி பம்பாய், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி ஹைதராபாத். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ. உச்ச நீதிமன்றம் முதலாக கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. 14வது டேஸ் நீதிமன்றங்கள் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது. ஆப்ஷன் ஏ அமர்வு, ஆப்ஷன் பி பஞ்சாயத்து, ஆப்ஷன் சி வருவாய், ஆப்ஷன் டி லோக் அதாலத். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வருவாய் நீதிமன்றங்கள் தான் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது. 15வது விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அல்லது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 2010, ஆப்ஷன் டி 1999. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2000. விரைவு நீதிமன்றங்கள் 2000 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது 16வது லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது டேஸ் வயது. ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி 21, ஆப்ஷன் சி 25 வயது, ஆப்ஷன் டி 30 வயது. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 25 வயது. லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25 வயது. 17வது இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர், ஆப்ஷன் சி மாநில அரசாங்கம், ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி நாடாளுமன்றம் தான் இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு. அடுத்து 18வது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? ஆப்ஷன் ஏ உலக ஒத்துழைப்பு, ஆப்ஷன் பி உலக அமைதி, ஆப்ஷன் சி இன சமத்துவம், ஆப்ஷன் டி காலனித்துவம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி காலனித்துவம். இது மட்டும்தான் நமது வெளியுறவு கொள்கையின் தொடர்பு இல்லாதது. 19வது கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? கீழ்கண்டவற்றில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? ஆப்ஷன் ஏ கோஸ்லோவியா, ஆப்ஷன் பி இந்தோனேசியா, ஆப்ஷன் சி எகிப்து, ஆப்ஷன் டி பாகிஸ்தான். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பாகிஸ்தான் தான் அந்த அணிசேரா இயக்கத்துல நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு. 20வது இந்தியாவில் 2வது அணுசோதனை ராஜஸ்தானில் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1998, ஆப்ஷன் பி 1888, ஆப்ஷன் சி 2008, ஆப்ஷன் டி 1996. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1998 ஆண்டு தான் இந்தியாவில் 2வது அணுசோதனை ராஜஸ்தானில் நடைபெற்ற ஆண்டு 1898. அடுத்து 21வது இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1984, ஆப்ஷன் பி 1982, ஆப்ஷன் சி 1988, ஆப்ஷன் டி 1986. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 1986. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் 1986 ஆண்டு நிறுவப்பட்டது. 22வது பஞ்சசீலம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. பஞ்சசீலம் எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1954, ஏப்ரல் 28, ஆப்ஷன் பி 1954, மார்ச் 28, ஆப்ஷன் சி 1954, செப்டம்பர் 28, ஆப்ஷன் டி 1954, ஜனவரி 28. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1954, ஏப்ரல் 28 அன்று தான் பஞ்சசீலம் கையெழுத்திடப்பட்டது. 23வது சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் டேஸில் அமைந்துள்ளது. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எந்த ஊரில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி கொல்கத்தா, ஆப்ஷன் சி நியூ டெல்லி, ஆப்ஷன் டி சென்னை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி நியூ டெல்லியில தான் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் அமைந்துள்ளது. 24வது எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 2. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 5 மாநிலங்கள் தான் நேபாளத்துடன் தங்கள் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 25வது
சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ மவுண்ட் பேட்டன் பிரபு, ஆப்ஷன் பி சர் சிரில் ரெட்க்ளிஃப், ஆப்ஷன் சி கிளைமண்ட் அட்லி, ஆப்ஷன் டி மேற்கூறியவர் எவரும் இல்லை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சர் சிரில் ரெட்க்ளிஃப். சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யாருன்னா சர் சிரில் ரெட்க்ளிஃப். நண்பர்களே, இன்று நாம் அரசியலமைப்பு என்ற தலைப்பில் மிக முக்கிய 25 வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம். 25க்கு 25 எடுத்த அனைவருக்கும் RCCயின் வாழ்த்துக்கள். நாளை இதே போல ஒரு வீடியோடன் உங்களை